பெங்களூருவில் வினோத முறையில் கொலை மற்றும் தற்கொலை சம்பவங்கள் நடப்பது வாடிக்கையாகி வருகிறது. அங்கு கொலை, தற்கொலைக்கான காரணங்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் தான் தற்போது பெங்களூருவில் நடந்துள்ளது. பெங்களூரு மாரத்தஹள்ளி பகுதியில் வசித்து வந்தவர் அதுல் சுபாஷ். வயது 34. இவர் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். மேலும் அவர் தனது மனைவியை பிரிந்து வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதுல் சுபாஷ் தனது வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தில் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அந்த தகவலின்போயில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அவர்கள் அதுல் சுபாஷ் வீட்டிற்குள் நுழைந்து சோதனை செய்தனர். அப்போது அதுல் சுபாஷ் வீட்டின் ஒரு அறையில் தூக்கில் பிணமாக தொங்கினார். இதையடுத்து அவரது உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவரது அறையை சோதனை செய்தனர். அப்போது அதுல் சுபாஷ் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று சிக்கியது. 24 பக்கங்கள் கொண்ட கடிதத்தில் தனது தற்கொலைக்கான காரணம் குறித்து குறிப்பிட்டு இருந்தார். அதாவது தனது மனைவி மற்றும் மனைவி குடும்பத்தினர் தன்னை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் தனது நிம்மதியை அவர்கள் கெடுத்துவிட்டதாகவும் கூறியிருந்தார். மேலும் தனது மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்வதாக கூறி இருந்தார். மேலும் தனது உடலை தனது மனைவி மற்றும் குடும்பத்தினர் கண்ணில் படாமல் பார்த்து கொள்ளும்படியும் தனது மகனுக்கு பரிசு ஒன்று வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டு இருந்தார். அந்த கடிதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அதுல் சுபாஷ் செல்போனை மீட்டு சோதனை செய்தனர். அப்போது அதில் அதிர்ச்சியூட்டும் பதிவு ஒன்று கண்ணில் பட்டது. அதாவது அதுல் சுபாஷ் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டு உள்ளார். அந்த பதிவுடன் அமெரிக்காவின் வருங்கால அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் ஆகியோரை டேக் செய்து இருந்தார். அதுல் சுபாஷ் அந்த பதிவில், நீங்கள் இந்த பதிவை படிக்கும்போது நான் இறந்து விடுவேன். இந்தியாவில் தற்போது ஆண்கள் மீதான சட்டரீதியான இனப்படுகொலை நடக்கிறது. வோக் சித்தாந்தங்கள், கருக்கலைப்பு ஆகியவற்றிலிருந்து லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றவும் இந்தியாவில் பேச்சு சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க் ஆகியோரை ஒரு இறந்த மனிதராக நான் கோருகிறேன் என தனது பதிவில் குறிப்பிட்டு இருந்தார். மேலும் சுமார் 1.30 மணி நேரத்திற்கும் மேலான தற்கொலைக்கு முந்தைய வீடியோவையும் அதுல் சுபாஷ் வெளியிட்டு உள்ளார். தற்போது அதுல் சுபாஷுக்கு நீதி வேண்டும் என சர்வதேச அளவில் குரல்கள் எழத் தொடங்கி உள்ளன. சமூக வலைத்தளங்களில் எங்கு பார்த்தாலும் அதுல் சுபாஷிற்கு நீதி வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருவதை காண முடிகிறது.